அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிகாசாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு வீடியோ பண்ண கிடைச்சிச்சு. வாங்க என்ன பண்ண போறேன்னு பார்ப்போம். கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்க இருந்துச்சு, எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தேன். அது கூட ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்தேன், பாபிக்யூ போடுவான்னு சொல்லி. வாங்க சேர்ந்து பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நோம்பு எல்லாம் முடிஞ்சு, பெருநாள் எல்லாம் முடிஞ்சு, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வ்ளாக்னு சொல்லிடும். அப்போ திங்ஸ் ஒன்று மீக்கல் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா மிச்ச நாளுக்கு அப்புறம் முருங்கைக்காய் இலை கிடைச்சிச்சு, அதையும் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டேன். பப்படம், மீன், டொமேட்டோ, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். நான் இந்த கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். இப்போ எனக்கு டைம் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால என் பாபிக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு அடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதை மாதிரி தான் மீன் லீஃபும் இப்போக்கு தேவையானதை எடுத்துட்டு ஃப்ரெஷ் பண்ணி வைப்போம். பாபிக்கு தேவையான லெமன் 1.5 மாதிரி தான் தேவை. அதோட கேரளா ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் எல்லாம் சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா சரி. பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வேன். முக்கியமாக சில்லி கொந்தன்னா, க்ரீன் சில்லி கொந்தன்னா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா குயிக்காக சமைக்கும் போது வாஷ் பண்ணி எல்லாம் இருக்க தேவையில்ல, குயிக்காக எடுத்து சமைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேவியரில் போட்டு அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் எடுத்துக்கிறோம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பாபிக்யூ போடுறதுக்கு ஒரு 500 கிராம் மாதிரி தான் எடுத்துக்கிறேன். 1/2 kg எடுத்துக்கோங்க. ஷாப்ல க்ளீன் பண்ணி தந்திக்கிறேன், கட் பண்ணி சொன்னேன். நான் இப்படி தான் பாபிக்யூ போடணும்னு சொன்னோம். கட் பண்ணி தந்திக்கிறாங்க. வாஷ் பண்ணி வெரினேட் பண்ணுறது மட்டும் தான். ஒன்னியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் எடுத்துக்கிறேன். ஒரு 5 கோல் கல் மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்னியன் ஒரு 1/2 மாதிரி போட்டால் போதும். பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரைண்ட் பண்ணால் பெஸ்ட்டாக வரும். 2 நிமிஷம் நேரம் போகும் எல்லாம் சேர்ந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு. கார்லிக்கும் அப்படி தான் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி மறந்துட்டோம் இல்லையா? க்ரீன் சில்லி இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஷ்யூ போடுங்க. போட்டு க்ரீன் சில்லி எல்லாம் இப்படி வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்றும் ஆகாது, அப்படி இருக்கும். க்ரீன் சில்லி ஒரு 2 மாதிரி தான் எடுக்கிறேன், ஏன்னா பேபிக்கு ஸ்பைஸ் சாப்பிட மாட்டா. அதனால நீங்கள் ஸ்பைசி வேணும்னா உங்களுடைய ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு தான் 2 எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒனியன், அதோட கார்லிக், க்ரீன் சில்லி, புதினா கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. lemon,
லெமன் ஜூஸ் ஹாஃப் வந்து இதில் சேர்க்குறேன் கிரைண்ட் பண்ணுறதுக்கு, மீதி ஹாஃப் வந்து டிரெக்டாக ஃபிஷ்லேயே சேர்க்க போகிறேன். ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வாட்டர் ஆட் பண்ணல. சால்ட் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மாதிரி நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஷான்ல டிக்கா ஷேக் கபாப் பவுடர் தான் எடுக்கிறேன். எது சரி கபாப் பவுடர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தண்ணி ஒருக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் மேரினேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் நல்லா மசாலா எல்லாம் பிடிக்கும். லெமன் ஃபிஷ்ஷுக்கு டிரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஆட் பண்ணுவோம் ஃபிஷ்ஷுக்கு. இந்த மேரினேட் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னாலும் ஓகே. நான் ஏர் ஃப்ரைல தான் ஃபில் பண்ண போகிறேன், அதனால் ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே வைங்க. நான் சொன்ன குவான்டிட்டிலே எடுங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். சிக்கன், மட்டன், பீஃப் எதுக்குனாலும் இப்படி பண்ணிடும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக் ரெசிபி தான், ஈஸியாக பண்ணிடும். மிச்சம் டைம் எடுக்காது. க்ரில் ஆகுறதுக்கு மட்டும் ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி எடுக்கும். மற்றபடி குயிக்காக மசாலாலாம் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான். இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா அபுதாபில இடி மின்னலோட மழை பெய்யுதுங்க. பாத்தீங்கன்னா மசாலா நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 50 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அப்படியே கிரில் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் பார்பிக்யூ ரெடி. என் விருப்பம்னா கொஞ்சம் லெமன் டேஸ்ட் வேணும்னா லெமன்ல சின்ன பீசஸ் ஒன்று கட் பண்ணி இந்த ஃபிஷ் உள்ளுக்கு வச்சுடுங்க. ஓகேங்க, இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 30 மினிட்ஸில் நாங்கள் க்ரில் பண்ணி எடுப்போம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபிஷ் ரெடி ஆகிட்டு 1 பை 1 க்ரில் பண்ணி எடுப்போம். ஃபிஷ் எடுத்த மீதமுள்ள மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் பண்ணி 200 செல்சியஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. குயிக்கா செஞ்சிட்டோம். ஒரு சூப்பரான ஃபிஷ் பார்பிக்யூ ரெடி.